அன்பான இனிமையான பிரதோஷ நாளில் அன்பு கலந்த ஒரு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பார்க்க போகின்ற நாயன்மார் சிறு தொண்டர் நாயன்மார். சிறு தொண்டர் அந்த பேர் எப்படி வந்தது என்பது நாம் பார்ப்போம். இதில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவரை பாடுகின்ற பொழுது திருச்செங்காட்டன் குடி நேய நாயன்மார் அந்த சிறு தொண்டருக்கு நான் அடியேன் என்று கூறுகிறார். அப்படி சோழ நாடு மிகவும் அன்பு நிறைந்த வளம் நிறைந்த சோரை தருகின்ற நாடு, சோர் உடைத்த நாடு என்று சொல்வார். அப்படிப்பட்ட அந்த நாடு எல்லா வளத்தையும், அந்த நாட்டில் என்னென்ன வளம் வேண்டுமோ அத்தனை வளமும் இருக்கின்றது. அந்த நாட்டில் இறைவனுடைய அருளால் சிவபெருமானை நாள்தோறும் நித்தந்தோறும் வணங்க வேண்டும். யாரெல்லாம் சிவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் அடியேன், யாரெல்லாம் திருநீர் விடுகின்றார்களோ அவர்களுக்கு நான் அடியேன் என்று கூறி ஒவ்வொரு நாளும் அந்த சிவனை, அந்த சிவாயனம் சிவாயனம் என்ற அந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்டவர் பல்லவ மன்னன் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாட்டினுடைய படை தளபதியாக இருக்கிறார். இவருடைய பெயர் பரஞ்சோதி. அதற்கு பின்னால் தான் சிறுத்தொண்டர் என்ற பெயர் வந்தது. அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதியார். இந்த பரஞ்சோதியார் சிவனை வணங்கிய அந்த நாளில் இது யாருக்கும் தெரியாது. எந்த தொழிலை செய்தாலும் மனமுவந்து செய்தால் அந்த தொழில் வெற்றி அடையும். எந்த தொழிலாகும் அவருக்கு பிடித்த தொழிலை நாம் ஏற்றி செய்தால் அது இன்பம் தரும். இவர் அந்த நாட்டினுடைய படை தளபதியாக இருக்கிறார். பல்லவ மன்னனுடைய நாட்டு தளபதி. இப்பொழுது பல்லவ மன்னன் படையெடுத்து செல்கின்றான். எங்கே செல்கின்றான்? வாதாபி, இப்ப இருக்கிற பெங்கால் வாதாபி பகுதிக்கு. அங்கே இரண்டாம் புலிகேசி இருக்கின்றார். அவனை வெல்வதற்காக, போரிடுவதற்காக படையெடுத்து செல்கின்றார். யாருடைய தலைமையில் என்றால் இந்த பரஞ்சோதியுடைய தலைமையில் தான். பயங்கரமான இந்த படை, எல்லா வித்தைகளும் தெரிந்தவர் இவர். எந்த தொழில் செய்தாலும் நம் நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஏன் அங்கு படையெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டால், இந்த பல்லவ மன்னனை, காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த பல்லவ மன்னனை வெற்றி கொண்டவர் யார் என்று கேட்டால் அந்த புலிகேசியினுடைய பரம்பரை. அவர்கள் எல்லாம் நம் நாட்டுக்கு வந்து வளத்தை எல்லாம் சுரண்டிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த மனநிலை மாறவில்லை. எப்பொழுதும் எப்படியாவது அந்த புலிகேசியை வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் பல்லவ மன்னனுக்கு இருந்தது. அதற்கு வேண்டி இவருடைய படை தளபதியாக பரஞ்சோதியை அழைத்துக் கொண்டு செல்கிறார். இவருடைய படை, இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த யானைப்படை, குதிரைப்படை, தேன்படை, அந்த காலாட்டுப்படை என்று சொல்கின்ற அளவுக்கு எல்லா திறமை வாய்ந்த இவர் படையெடுத்து சென்று அந்த இரண்டாம் புலிகேசி மன்னனை வென்று, அதான் வாதாபியை வென்று திரும்பி வருகின்றான். அங்க இருக்கிற என்னென்ன வளம் இருக்குமோ அத்தனை வளத்தையும், தங்கம் வேண்டுமா, வைரம் வேண்டுமா, அவருடைய படை வேண்டுமா, அத்தனை படைகளையும் அவன் வென்றுவிட்டு அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே பல்லவ மன்னிடம் வருகின்றார். பல்லவ மன்னன் பாராட்டுகின்றான். என்னுடைய மூதாதையரை வென்ற அவர்களை நீ வென்று இப்பொழுது பரிசாக வந்திருக்கின்றாய், உன்னை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. அவருடைய மனம் இறங்கி, படை என்று விட்டால் யாரையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டேன், என்னுடைய தொழில் தான் முக்கியம். அப்பொழுது சொன்னார் ஒருவர், ஐயா, அவர் படை தளபதி மட்டுமல்ல, அவர் சிவனடியார். அது பல்லவ மன்னனுக்கு தெரியும். அவர் படைக்கு தான் மிகவும் அஞ்சான் என்ற செய்தியை உணர்ந்தேன் தவிர அவர் சிவனுடைய பக்தரா இத்தனை நாள் அவர் சொல்லவே இல்லை.
ஒரு மனதுக்குள் எப்பவுமே அந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். எதனால் வென்றார் என்றால் அந்த மந்திரத்தினுடைய மன வலிமையின் மூலமாக தான் அந்த புலிகேசி வென்றார். தவிர இதற்கு முன்னால் எத்தனை மன்னர்கள் சென்றார்களோ தோற்றார்கள். பரஞ்சோதியார் வென்றதுக்கு காரணம் இந்த நமச்சிவாய மந்திரத்தை இடைவிடாது ஓதிய காரணத்தினால்தான் அவர் வென்றார் என்கிறது தெரிந்த இந்த மன்னன் உங்களுக்கு என்ன வேணும் கேள்வி அப்படின்னு அங்கிருந்து கொண்டு வந்த நிறைய பொருள் இருக்கும். அத்தனை பொருள் வேண்டாம். வடநாட்டில் எது முக்கியமானா கணபதி பப்ப மோரியா ஆறு விநாயகர். விநாயகர் தாங்க அவருடைய உருவம் பெரிதாக இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் அவர்கள் கணபதியை விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அங்கிருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாம் இருக்கின்றது. அதில் ஒரு விநாயகர். எனக்கு எந்த பொருளும் வேண்டாம், எனக்கு ஒரு விநாயகரை மட்டும் கொடுங்க. நான் கொண்டு போய் அந்த திருச்செங்காட்டான் குடியிருக்கு இல்லையா, அந்த ஊரில் நான் விக்கிரத்தை வச்சு நான் வணங்குறேன். இன்னைக்கு போனாலும் சென்னைக்கு பக்கத்தில் அந்த திருச்செங்காட்டான் குடியில் இந்த கணபதீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயில் இருக்கு. இது பரஞ்சோதியால் உருவாக்கப்பட்ட கோயில். இப்போ இதெல்லாம் கேட்குறேன்னு நினச்சேன். இந்த கடவுளை மட்டும் முழு முதற் கடவுளாகிய கணபதி மட்டும் கேட்டிருக்கேன். அந்த கோயிலில் நான் வணங்குறேன். மிக சிறப்பான அந்த கோயிலை வணங்கியவர் தன்னுடைய மாமன் மகளாகிய திருவெங்காட்டு நங்கை கேட்டாங்க, பார்க்குற பொண்ணோட பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பேர் தெரியாதுன்றாரு. சரி, பேர் தெரியலன்னு பரவாயில்ல, அவங்க எந்த ஊர்? திருவெங்காடு. அப்போ திருவெங்காடு பக்கத்தில் நங்கைன்னு சேர்த்துடலாம். இப்போ திருவெங்காட்டு நங்கை தான் நீ மணக்க போகிறாய். சரி, மாமனுடைய மகள் திருமணம் நடந்தது. அன்பான மன்னன் கணவனுடைய மனதை உண்மையாகவே புரிந்து கொண்டார். இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த கணபதீஸ்வரர் கொடுத்த அந்த வரம், நமச்சிவாய மந்திரத்தை ஓதிய அந்த எண்ணமும் தான் சிறந்த ஒரு நங்கையை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி புரிதல் இன்பம் பெற்ற அந்த நங்கையை மணக்கிறார். சிறிது காலம் அன்பான வாழ்க்கை. இருவரும் இந்த சிவனுக்கு வேண்டி தன்னுடைய முழு அர்ப்பணம் செய்தார்கள். மனதை முழுவதும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அன்பான மிகவும் அழகான ஒரு குழந்தை. அந்த குழந்தை பார்க்கின்ற பொழுது தேவஸ்தர் தனம் சொல்கின்ற தேவர் உலகத்தில் பிறந்த குழந்தையாக பேர் வைக்கிறாங்க. சீரான தேவர். குழந்தைக்கு தேவன். தேவனின் வடிவனாக இறைவனின் வடிவனாக வந்த குழந்தை, சிவ மந்திரத்தின் மூலமாக பிறந்த குழந்தை என்றால் சீரான தேவன் என்று பேர் வச்சாங்க. அழகாக வளர்ந்தது. என்னென்னலாம் சடங்கு செய்ய வேண்டுமோ அத்தனை சடங்கு செய்தார்கள். ஒரு 3 வயதாகின்ற பொழுது நம்ம அந்த காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, அந்த சடங்கெல்லாம் செய்கின்ற பொழுது வயது 3. அப்பொழுது அவனை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். எழுத்தை தெரிய வேண்டும். சிவமந்திரத்தை ஓத வேண்டும். இந்த தன்னுடைய தந்தைக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பள்ளிக்கு அனுப்பலாம் என்று அந்த சிறு குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்த்த அந்த குழந்தையை பள்ளிக்கு சென்று ஒவ்வொரு நாளும் சென்று வருவதை தாய் தந்தையர் இருவரும் பார்த்து அன்பு கொள்கிறார்கள். இப்பொழுது அங்கே யார் வருகிறார்? சுந்தரர் வருகிறார். தேவாரம் பாடிய அந்த மூவர் முதல் சொல்லுவாங்க இல்லையா, திருஞான சம்பந்தர், சுந்தர், அப்பரர். திருவாசகம் பாடியவர் மாணிக்க வாசகர். இங்கே திருஞான சம்பந்தர் வருகிறார். அவர் உமை அம்மையிடம் அவரே சிறு குழந்தையாக பாலுண்ட திருஞான சம்பந்தர் அல்லவா, ஞானத்தை பெற்றவர் அல்லவா, பதிகத்தை பாடக்கூடியவர் அல்லவா. அவர் அந்த பரஞ்சோதியாரை சந்திக்கிறார். திருச்சங்க அந்த குட்டிக்கு போன உடனே என்ன ஆனந்தம் அவருக்கு. சுந்தரரே, என்னை தேடி வந்திருக்கீங்க? இல்லை, உன்னுடைய பக்தியை பார்த்த, உன்னுடைய படையினுடைய திறமை பார்த்த. படை என்று வந்துவிட்டால் நாட்டை காப்பாற்றுவது, சிவன் என்று வந்துவிட்டால் சிவனை காப்பாற்றுவது, சிவன் அடியார்களை காப்பாற்றுவது. உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பான். நான் இறைவனை காண்பது கூட
நேரடியாக உன்னை பார்த்து விட்டேன் என்று சொல்ல சிறிது நாட்கள் திருஞான சம்பந்தர் அங்கே தங்கியிருந்தார். அவரிடம் எல்லா அருளையும் பெற்ற பரஞ்சோதியார் அவருக்கு வணக்கம் சொல்ல, நான் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று சிலரை பாட வேண்டும் என்பதற்காக நான் செல்கிறேன் என்று திருஞானசம்பந்தருடைய சம்பந்தருடைய அருளை பெற்ற பின்னால் அவர் அங்கே சென்று விட்டார். இப்பொழுது பல்லவ மன்னன் சொன்னான், பரஞ்சோதியாரே, கணபதீஸ்வரரை வணங்கி விட்டான். உன்னுடைய நாடு எவ்வளவு இருக்கின்ற பகுதி எவ்வளவு சுபிட்சமாக இருக்கின்றது. சரி, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிவபெருமானுடைய லீலை தெரிய வேண்டாமா? சரி, இவன் யார்? பரஞ்சோதியார் யார்? அவனை நான் பார்க்க வேண்டும், அவனுக்கு சோதனை தர வேண்டும். உண்மையான பக்தரா இல்லை வேஷம் நாட்டுக்காக நல்லவர்களாக நடிப்பார்களால் தனசிவனுடைய எண்ணம். அவர் வருகின்றார், உண்மையிடம் சொல்கின்றார், நான் செல்ல வேண்டும். எங்கே செல்வது சொல்லவில்லை. காரணம், நான் செல்வேன் என்றால் உண்மையப்பையும் வருவான் என்று சொன்னார். அதனால் சொல்லாமல் வருகிறார். ஏன் என்று கேட்டால், நல்லது செய்வதற்கு வேண்டி வருவதில்லை. அவர் ஏதோ சூட்சமமா போய் வரணும் வர்றார். நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா பார்த்துக்கலாம், காஷ்மீர் அந்த பகுதியிலும் சரி, காசியிலும் சரி, அந்த வடப்பகுதியில் அயோத்தியிலும் சரி, அகோரிகள் எப்படி இருப்பாங்க. அவங்க அந்த மாலை எப்படி இருக்குன்னா, மண்டை ஓட்டு மாலை, அவருடைய ஜடா முடி, அவருடைய ருத்ராட்சம், விகாரமான தோற்றம். அவர்கள் எல்லாம் யாரை உண்பவர்கள்? நரபலி, மனிதர்களை உண்ணக்கூடியவர்கள், இறந்த உடலை உண்ணக்கூடியவர்கள், இந்த அகோரிகள் சொல்லுவாங்க. அந்த வேடத்தில் சிவபெருமான் வர்றாரு. இந்த வேடத்தில் வரும்போது பார்வதிக்கு சொல்லிட்டு வரக்கூடாது, தெரியாம வர்றாரு. சொன்ன வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால தெரியாம வந்து இந்த திருச்செங்காட்டன் குடிக்கு வர்றாரு. கேட்கிறாரு. இப்போ அந்த திருஞான சம்பந்தர் வரும்போது சொன்னார் இல்லைங்களா, நான் பார்க்க வந்தேன், இவ்வளோ அடியவர்களுக்கெல்லாம் நீ உதவி செஞ்சு யாரை பார்த்தாலும் உணவு கொடுக்காம அனுப்ப மாட்டீங்க. எப்படிப்பட்ட உணவு கொடுக்குறாரா? வீட்டில் பால் வேணுமா, தயிர் வேணுமா, இல்லை கருப்பு வேணுமா, தேன் வேணுமா, அறுசுவை உணவு ஒவ்வொரு நாளும் அறுசுவை நெய்யிட்டு அறுசுவை உணவு கொடுக்குறாரா. வர்ற எந்த அடியறாலும் மனமுகுந்து உண்டு. வா, இப்படிப்பட்ட சாப்பாடு. சில சொல்லுவாங்க, எத்தனை கோடி பணம் வந்தாலும் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, தங்கம் வைரம் வந்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சாப்பாட்டில் மட்டும்தான் சாப்பிட்டதுனால போதுங்க, வயிறு நிறைவேச்சு சொல்லுவாங்க. அப்போ வந்து வாய் வாழ்த்தலைனா கூட வயிறு வாழ்க்கைப்பாங்க. அதுதான் உண்மை. நீ சொல்லனாலும் பரவாயில்ல, இந்த வயிறு வேண்டாம்னு சொன்னது இல்லையா, இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டாம், வயிறு வேண்டாம், இதுக்கு மேலே போதுப்பா, திருப்தியாக சாப்பிட்டேன். அந்த சாப்பாடு கொடுக்குறவனா அந்த சிறுத்தொண்டர். அவருக்கு ஏன் பேர் அப்படி வந்துருச்சுன்னா, எல்லாருக்கும் அந்த உணவு கொடுத்ததுனால மிகப்பெரிய தொண்டராயிட்டார் எல்லாருக்கும். அப்போ அங்கே திருஞாமல் சம்பந்தரும் மற்றவர்கள் சொல்லும்போது, நீங்க பெரிய தொண்டரையா அப்படின்னாங்களா. அவர் சொன்னாரு, நான் சிறியேன், நான் சிறியேன், நான் சிறியேன் சொன்னேன். அப்ப நீ சிறு தொண்டர். எல்லாரும் பெரியவர்கள் பாராட்டுறாங்க. அவர் சொல்றாரு, நான் சிறியேன், உங்களுக்கு முன்னால் நான் சிறியவையா, நான் பெரியவன் இல்லை, நான் சின்னவையா அப்படின்னா சாதாரணமான ஆளையா. அப்ப சிறியேன்னு சொன்ன அளவுக்கு சரி, பெரிய தொண்டர் வேண்டாம், நீ சிறு தொண்டர் வேண்டாம். பரஞ்சோதியார் இருந்த பேர் வச்சுப்போம், சிறு தொண்டரை மாட்டார். சிறு தொண்டரை மாறியவர் இப்பொழுது எல்லாருக்கும் உணவு படைக்கிறார். எல்லா ஊர் மக்கள் தெரிஞ்சுட்டாங்க. இப்ப அகோரியா சிவபெருமன் வந்துட்டார். அவருடைய வேடமே விகாரமா இருக்கு. அந்த ஊருக்கு வராரு. வந்த உடனே இங்கே சிறு தொண்டர் என்று சொல்கிறார்கள். அவர் யார்? அவர் வீடு எங்கே இருக்கு? ஐயா வாங்கியா, அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி, இவரு சிவனடியார் அல்லவா, இந்த நெற்றியில் இந்த விபூதி, திருநீர், ஜடாமுடி, விகாரமான தோற்றம், ஆனா ஒரு சாது. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போற இடத்துல இவரு அத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் உணவு படைக்கிற கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாரு. அவர் தனியாக சாப்பிட மாட்டார். எந்த உணவு சமைச்சாலும் ஏதோ ஒரு சிவனடியாருக்கு அந்த உணவு கொடுத்த பின்னால அர்ப்பணம், இறைவனுக்கு அர்ப்பணம் செஞ்ச பின்னால நம்ம சாப்பிடுறோம். அபிஷேகம் செஞ்ச பின்னாலும் சாப்பிடுறோம். படையில் வைக்கணும். அப்போ படையில் இங்க யாருக்கு வைக்கிறாரு? கடவுளுக்கு வைக்கல,
யாரும் சிவனடியார் இருக்காங்களோ ஒவ்வொரு சிவனடியாருக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனால எல்லா நாளும் கொடுத்தாலும் இன்னைக்கு சிவனடியார் யாரும் வீட்டுக்கு வரல, யாரும் வரலையே, எங்க இருப்பாங்கன்னு சொல்லி சிவனடியார் தேடி போறாரு. போற நேரத்தில் இவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. சிவபெருமான் தோற்றம் விகாரமா இருக்கு. அங்கே வீட்டுக்கு முன்னால் வந்த உடனே பணிப்பெண், வேலைப்பெண், சந்தன தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணிப்பெண் தான் நிற்கிறாங்க. ஐயா பிச்சை போடுங்கிற மாதிரி வெளியே வந்த உடனே உள்ள அப்பா இருக்காங்க. அந்த திருவெண்காட்டு நங்கை உள்ள இருக்காங்க. இவன் ஒரு கேட்கிறாரு, சாப்பிட்ற அப்படிங்கிறப்போ வீட்டில் யார் இருக்காங்க? அவர் இல்லை அப்படின்னா யாருன்னா இந்த இடத்துல சிறு தொண்டர் எங்கேன்னு கேட்கிறாரு. சிறு தொண்டர் அடியாரை பார்க்க கோயிலுக்கு போயிருக்காரு. உள்ள வாங்க அப்படின்னாரு. ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் உள்ள வரமாட்டேன், ஆண்கள் இல்லாத வீட்டில் நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு. சரி அப்போ உட்காருங்க, அவர் வந்துடுவாருன்னா. இல்லை நான் போறேன், வந்தா சொல்லுங்க. இவரு திருப்பி போயிட்டாரு. எங்க போறாரு? ஒரு ஆத்தி மரம் சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயில்ல, சிவன் கோயில ஆத்தி மரம் இருக்கு. ஆத்தி மரத்தடிக்கு போய் உட்காந்துட்டாரு. போன உடனே இப்ப சிறு தொண்டர் வீட்டுக்கு வராரு. கேட்கிறாரு, எங்க யாருமே வரல அப்படின்னா. ஒரு அடியார் வந்தாருங்க, சாப்பாடு கொடுக்க நினைச்சோம், ஆண்கள் இல்லாத வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு போட்டோம். ஐயோ எங்க இருக்காங்க? இப்போதான் வெளியில போனார் பாருங்க. தேடி போனாரு. அந்த தன்னுடைய மனைவி வர்றாங்க. ஐயோ இன்னைக்கு உணவு படைக்காம நம்ம பாவம் செஞ்சிருவோமோ, எனக்கு இத்தனை நாள் படைச்ச உணவு இன்னைக்கு கொடுக்காமட்டானா. சிறுத்தொண்டர் எவ்வளோ கஷ்டப்படுவார் மனசு. யாரை கொடுத்துதான் சாப்பிடணும்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாரு. இதை கொடுத்தே ஆகணும். ஆனா போகும்போது அவர் அந்த ஆத்தி மர அடையில எல்லாம் தியானத்தில் இருக்கிறார். இவர் போன உடனே அடியார், தாங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு வந்தீர்களோ? நீங்க தான் சிறு தொண்டரோ? அம்மா இல்லை, வந்த நீங்க இல்ல, பசி அதிகமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் தரேன். நான் கொடுக்கறத உணவை உன்னால தர முடியாது. அப்படி நான் தருவேன். முடியாது இல்லை, நான் தருவேன். சத்தியம் வாக்கு வர மாட்டேன், நான் தருவேன். இத்தனை நாள் கொடுத்துட்டு தான் இருக்கேன், கொடுக்காம விட்டுருவேனா? சிவனடி கொடுக்காம ஒரு பறைக்கு கூட போகாது. நாங்க சாப்பிட மாட்டோம். கேட்டது தருவியா? கட்டாயமா சத்தியமா தரேன், வாக்கு மீற மாட்டேன். சரி அப்படின்னா நான் 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிடுவேன். சாப்பிட்றப்போ எனக்கு அந்த மாடு இருக்கு இல்லைங்களா, பசு, இந்த பசுவினுடைய உணவு வேணும். அப்படியா, வாங்க. நான் தொழுவன்னு சொல்லுவாங்க இல்லையா, மாட்டு தொழு வச்சிருக்கேன், ஆட்டு தொழு இருக்கு, எருமை தொழு வச்சிருக்கேன், எல்லாமே இருக்கு. எது வேணா கேட்க தருவீங்களா? தருவோம். ஆனா அந்த பசுல நரைப்பதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மனிதனுடைய முகம் கலந்த ஒரு மகள். அப்படியா? இப்போதான் அவருக்கு முதல்ல பசுவை கேட்டாரு, இப்போ ஏதோ ஒரு மனிதனை கேட்கிற மாதிரி இருக்கு. ஆமா வேணும். நரைப்பலி அப்படின்னா எப்படிப்பட்டது கேட்குறீங்க? தர முடிவு பண்ணிட்டீங்களா? தருவேன். கேட்கறதுக்கு சரியா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறாங்க. சிறு குழந்தையா இருக்கணும், தான் நரைப்பலி. 5 வயது நிரம்பிய குழந்தையா இருக்கணும். எனக்கு அந்த குழந்தையை வீட்டுக்கு ஒரே குழந்தையா இருக்கணும். தாய் தந்தையர் சிறந்த அன்பா இருக்கணும், உண்மையான அன்பா இருக்கணும். அந்த குழந்தையினுடைய மாமிசம் வேணும். இந்த பரஞ்சோதியார் ஒரு தயக்க ஒரு இருக்கு, குழந்தையா சரி அது கூட செஞ்சு தரலாமே அப்படின்னாரு. எங்க போய் கேட்கலாம்? வீட்டுக்கு வராரு, சத்தியம் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு வெங்காட்டு நங்கையிடம் சொல்றாரு. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரே குழந்தையா இருக்கணுமா, தெய்வீக குழந்தையா இருக்கணுமா, தாய் தந்தர்கள் விரும்பி தரணுமா, அந்த மாதிரி 5 வயது நிரம்பிய குழந்தையா இருக்கணுமா? சரி கொடுத்துடலாங்க. பக்கத்து ஊர்ல குழந்தைகள் இருந்தா பாருங்க, சரி வாங்கிட்டு வந்துடலாம். எவ்வளோ விலை கொடுத்தாங்க எல்லாம் தேடி பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க
பிள்ளையை எடுத்துட்டு வந்து வழக்கலான கொடுப்பாங்க, அனாத ஆசிரமம் போல கொடுப்பாங்க. சரியா? ஆனா இது என்ன சொல்லிட்டாரு அவரு, அந்த பிள்ளை கறி வேணும்னு சொல்றாரு. எப்படி தரது? அது எப்படி சொல்லிட்டாரு, அந்த அன்பான தாய் அந்த குழந்தையினுடைய தலையை பிடிச்சிருக்கணும். சரியா? தந்தை காலை பிடிச்சிருக்கணும். தந்தை தான் அந்த பிள்ளைகளுடைய கழுத்தை அறியணும். அந்த அறியும் போது இந்த குழந்தை சிரிக்கணும். சரி, அப்ப அந்த திருநாட்டு அந்த அந்த மங்கை கேட்கிறார், அங்கே அநாதாசிரமத்துக்கு போனாலும் சரி, கோடிக்கணக்கில் பணம் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம சொத்தெல்லாம் விட்டு ஒரு குழந்தை வாங்கிட்டு வரலாம், அந்த தாய்க்கு நீங்க ஒத்துக்கொள்ள முடியாது. கழுத்தை அறிந்து கொள்வதற்கு வேண்டி அவங்க ஒத்துக்கொள்ள முடியும். அது யார் அப்படி செய்வாங்க? அப்படின்னு என்ன செய்யறது? யார் தருவாங்க? இதெல்லாம் சொல்றது யாருக்கு பொருந்துன்னா நம்ம வீட்டுக்கு தான் பொருந்தும். 5 வயது நிரம்பிய குழந்தை, தாய் ஒத்துக்கணும், தந்தையும் சரின்னு சொல்லிக்கணும். இதுக்கு நம்ம குழந்தை, அம்மா நம்ம குழந்தை ஆமாங்கணுமா இல்லைங்கணுமா? அகோரி வரலாம், சிவபெருமான் வரலாம், பெற்ற ஒரே குழந்தை. அதுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஒவ்வொரு நாள் முத்தமிட்டு கொஞ்சிய அந்த குழந்தை, மார்போடு அணைத்த அந்த குழந்தைக்கு அந்த ஒவ்வொரு நாளும் சேர்த்து அந்த அன்பு உள்ளே ஊட்டி விட்டோமே. இப்பொழுது தாய் கண்ணு முன்னால், தந்தையினுடைய கண்ணு முன்னால் வேறவர்கள் இல்லை, நாமே செய்வது என்றால் எந்த தாயை தான் ஏற்றுக்கொள்வார்கள்? நெஞ்சம் உருகி பதபதைத்து போடும் அல்லவா? இல்லை என்று சொன்னால் பாவம், சத்தியம். எடுத்த உடனே நம்ம குழந்தை நம்ம குழந்தை நம்ம குழந்தை, ஆமாம் இருக்கு, எங்க பள்ளிக்கு போயிருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? தாய் சொன்னாங்க, அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வரணுமா? சரி போகிறேன். காலையில் போன குழந்தை, அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு போன குழந்தை, இப்போ தந்தை போகிறாரு, அழைச்சிட்டு வர்றாரு. அந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த குழந்தை அம்மா கட்டி அணைக்கு. காலையில் எங்கே போனேன்? பள்ளிக்கு போனேன். என்ன சொல்லி கொடுத்தாங்க? எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. உட்காருப்பா, பசிக்குதுமா. சரி, உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். இப்போ கண்ணு தான் பேசுது. கணவன் மனைவி பரஞ்சோதியாரும் திருவெங்கட்டு நம்பியாரும் கண்ணு பேசுது. போ, புரிஞ்சுக்கிட்டாங்க. குளிப்பாட்டு, மஞ்சள் திருமஞ்சனம் குளிப்பாட்டு, மஞ்சனத்தில் குளிப்பாட்டுவாங்க. விபூதி சந்தனம் இடுங்க, அழைச்சிட்டு வாங்க. ஓடோடி வந்த குழந்தைய வெளியில் யார் நிற்கிறாங்கன்னா, இந்த சந்தனத்தாதி வீட்டு பெண், என்னன்னா வேலைக்காரி. அவங்க வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் ஆகிட்டே இருக்கு. அவர் பசி தாங்க மாட்டார், நேரத்துக்குள்ளே போகணும் சொல்லிட்டாரு. எல்லாம் சொன்னதெல்லாம் எங்கே பொருந்துன்னா இங்கே மட்டும் தான் பொருந்தும். வேறு அங்கே யார்கிட்டையும் கோடி கொடுத்தாலும் கூட வாங்க முடியாது. இந்த குழந்தைய அழைச்சிட்டு வர்றாங்க. அம்மா மடியில் வைக்கிறாங்க. உடைய முகத்தை கட்டி அணைத்து, இதில் என்ன கொடுமை பாருங்கள், முத்தமிடக்கூடாது. ஏன்னா இப்போ சிவபெருமானுக்கு படைக்க போகிறோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம எச்சில் செய்யக்கூடாது இல்லையா? எப்படி இருக்கும் அந்த அழகான அந்த குழந்தை. கண்ணை பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கிற தோணும். குறிஞ்சி விளையாடுது. இந்த குழந்தை நினைச்சது அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் விளையாடுறாங்க, இத்தனை நாள் இல்லாம இப்ப புதுசா இருக்காங்களே சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்ததா, மகிழ்ச்சியா இருந்ததா இந்த குழந்தைக்கு. 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. தன்னால அம்மாவை பார்க்குற, அப்பா பார்க்குற, 2 பேரும் என்னுடைய காலடியிலையும் என்னுடைய தலைப்பக்கமும் 2 பேர் இருக்கும் போது அது கொஞ்சம் அப்படியே விளையாடுது. அம்மா இப்போ அப்படியே தலை பிடிக்கிறாங்க, கட்டி அணைக்கிறாங்க. அப்பாவுடைய கால் அசையாமல் பார்த்துக்கணும் இல்லையா, கால் அப்படியே பிடிச்சு அப்படியே அருவாள் எடுக்கிறாரு. அருவாள் எடுத்து அப்படியே பக்கத்தில் போகும்போது இந்த குழந்தைகளுடைய கண் பார்க்குது. இது எதுக்கு? இது விளையாட்டு பொருள். இது இந்த கத்தி, இந்த அருவாள் விளையாட்டு பொருளாம். அந்த கை அசைக்க பார்க்குது. 2 கையும் கட்டி பிடிச்சிருச்சு. தாய் குழந்தையை பார்க்கணுமா வேண்டாம்?
தந்தை அருவாள் எடுத்து கழுத்து பார்க்கணுமா வேண்டாமா? அருவாள் எடுத்து பக்கத்தில் போகும்போது இந்த கை சிவபெருமான் நினைக்கிறாங்க, எந்த குழந்தையாவது தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, என்னுடைய தாய் தந்தை அது சொல்லும்போது என்னைக்கும் எனக்கு துன்பம் செய்ய மாட்டாங்கிறதா. ஆனால் அந்த அருவாள் கழுத்து பக்கம் போகும்போது கை நடுங்குது. சரியா? பெற்ற பிள்ளை அல்லவா, யார் ஏற்றுக்குவாங்க? கழுத்தில் வைக்கும்போது இந்த தாய் நினைக்கிறாங்க, சிவாய நம, எல்லாம் உனக்கு அர்ப்பணம், தவறு இருந்தால் மன்னி, சிவாய அர்ப்பணம். என்னை பெற்றெடுத்த இந்த வயிறு, 9 மாதம் பெற்ற நிறைந்த வயிறு, இப்பொழுது கடவுளுக்கு இரையாக்கிறேன், என்னை மன்னித்து விடுப்பா. சீராள தேவனே, என்னை மன்னித்து விடு. மனதுக்குள் நினைக்க கண்ணீர் வந்தது. அது ஆனந்த கண்ணீரா துன்ப கண்ணீரா சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனந்தமா இறைவன் கொடுக்குறேங்கிற வாக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர். அதே நேரத்தில் குழந்தையை வானால் அறிகின்ற பொழுது இன்பமா இருக்குமா? ஆனால் இதுதான் இன்பக் கண்ணீரும் துன்பக் கண்ணீரும் ரெண்டும் கலந்து வந்தது அந்த இடத்துல. இது எப்படி சொல்வது? எந்த தாயாவது இதை ஏற்றுக்குவாங்க, எந்த தந்தையாவது ஏற்றுக்குவாங்க. ஆனால் வாக்குக்கு மாறக்கூடாது. வாக்கு தவறியவன் என்று சொல்லக்கூடாது. ஒரு நாட்டில் மனுநீதி சோழன் என்றான். அந்த மனுநீதி சோழன் தன்னுடைய குழந்தையை தேர்காலித்துக் கொண்டான். நீதி தவறாத காரணத்தில் மனுநீதி சோழன் பேர் கொண்டது. பெற்ற குழந்தைக்கு தேருக்கு அடியில் சக்கரத்தின் மேல்மாக அமர்ந்து நீதி வேண்டும் என்பதற்காக செய்தான் மனுநீதி சோழன். இந்த பரஞ்சோதியார் வாக்கு தவற மாட்டார், சிறு தொண்டர் வாக்கு தவற மாட்டார். ஆனால் இன்னைக்கு இவருக்கு சாப்பாடு கொடுத்தாதான் என்னுடைய இன்றைய நாள் நிறைவு பெறும். இத்தனை நாள் கொடுத்துட்டேன், கொடுத்தே ஆகணும். வாழால் அறுந்துட்டார். உடனே ரத்தம் கொட்டுது. இந்த குழந்தை கண் அப்படியே திறந்து அப்படின்னாரு. கண் அப்படியே பிரகாசமாக இருந்த முகம் இப்பொழுது கண் அப்படியே மெதுவாக மூடுது. ரத்த வெள்ளத்தில் அந்த குழந்தை, தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், கழுத்து அருந்து இப்போ சமைக்கணும் பிள்ளைக்கு. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த தலை எடுத்து போய் தனியாக வச்சுட்டாங்க. இப்போ உடம்ப வெட்டி குழந்தைய தாய் சமைக்கிறதுக்கு தயார். இப்போ தந்தை எல்லாம் எடுத்து சரி பண்ணி கொடுத்துட்டாரு. பெரிய ஒரு வாளி எடுத்து தாய் சமைக்கிறாங்க. கொதிக்குது, இங்கேயும் கொதிக்குது, அங்கேயும் கொதிக்குது. கொதிப்பு ஆற்றல்ல குழந்தை கை நடுக்கம் நிற்கல. தாதி, சந்தன தாதி, சீக்கிரமா சமை, இல்லை சரி இல்லை சமைச்சிடலாம். சமைச்சு எடுத்து பெரிய ஒரு தலைவாழ் இலையை போட்டு எல்லாத்தையும் வச்சு போய் அடியாரை கூப்பிட்டு வாங்க. ஆத்தி மரத்து அடியில் அமர்ந்திருக்கார் இல்லையா, வாங்க அடியாரே, உணவு சரியா இருக்கு, எல்லாமே அற்புதமாக அறுசுவை உணவா, இத்தனை நாள் அறுசுவை கொடுத்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நீங்க கேட்ட உணவு சமைச்சிருக்க, உண்மைதானா? உண்மைதான். அந்த சாப்பிடலாமா? சாப்பிடலாம். வந்து அமர வச்சு சோறு போட்டு குழம்பு எடுத்து வந்து ஊற்றுறாங்க. எல்லா கறி இருக்கு, இந்த தலை மட்டும். அவர் கேட்டார், தலைக்கறி கொடுக்குறாங்க. தலைக்கறியா? எப்படி தலைக்கறி கறி? அதை தனியாக வச்சுருக்கோங்க, எனக்கு வேணும் எடுத்துகிட்டு வாங்க. சந்தனத்தாதி, இவருக்கு நாங்கள் தலை நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு நினச்சி தான் மற்ற உடம்பெல்லாம் சமைச்சிட்டோம், ரொம்ப ருசியாக இருக்குது, சாப்பிடுறாங்க. நீங்கள் தலைக்கறி வேணும், தலை எடுத்துட்டோம். இந்த தலை எடுத்து வைக்கிறாங்க. தாய் பார்க்குறாங்க, தந்தை பார்க்குறாங்க, சிவபெருமன் பார்க்குறாரு. சாப்பிடலாம். அப்புறம் தாய் வந்து அழுணும் இல்லையா, அழலை. அடியாரே, உங்களுக்கு வேண்டி என்னுடைய கணவர் செய்த இந்த அமுதை நீங்கள் எடுத்துக்கங்க, நாங்கள் மனசாக கொடுக்குறோம். 2 பேருமே ஆனந்த கண்ணீரை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி சாப்பிடலாம். உட்காந்தோடனே நீங்கள் முதல்ல சாப்பிடு, எப்பவுமே கொடுத்து தானே நாங்கள் சாப்பிட்றோம், இன்னைக்கு எந்த அடியாரும் வரல, தேடி போனால் நீங்கள் வந்துட்டீங்க, அண்ணே நீங்கள் கேட்ட உணவு சமைச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. சரி பையனை கூப்பிடுவாங்க. ஓகே,
பையனை கூப்பிட்டு வரலாம். அவர் சொல்லலையா உங்க பையனை வந்து இந்த மாதிரி கொடுக்கணும், அவர் சொல்லலையா? 5 வயது இருக்கணும், நல்ல குழந்தையா இருக்கணும், நல்ல தாய் தந்திருக்கு அந்த குழந்தை பிறந்திருக்கணும், சரியா? இதை கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும். இதை நரபலி. நான் பையனை எப்படி கூப்பிடுறது அப்படின்னாங்க. சாப்பாடு போட்டு வச்சுட்டு நம்ம அந்த இறைவனுக்கு படைப்பு செய்யணும்னா இந்த தண்ணியை சரியா இந்த கையில் ஊற்றி ஓம் சிவாய நமம் அர்ப்பணம் அர்ப்பணம் எல்லாம் உனக்கு அர்ப்பணம் என்று சொல்ல சொல்ல கூப்பிடுங்க, பையனை கூப்பிடுங்க. அவன் இங்கு உதவான், அவன் இங்கு உதவான். உங்கள் பையன் சொன்னீங்க கூப்பிட்டுவாங்க. என்னுடைய பையனை தான் இப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியுது. ஆனால் இவன் என்ன, நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், உங்கள் பையன் வந்தால் தான் சாப்பிட்றேன். இது என்ன சோதனை? யார்கிட்ட போய் சொல்றது? மனம் நொந்து அப்படியே உதுவான், நீங்க சாப்பிடுங்க, நான் ரொம்ப மனசு திருப்தியே கொடுக்குறோம், அவன் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன். இருக்கான்னு சொன்னீங்களா இல்லையா? 15 இருக்கான்னு சொன்னீங்க, கூப்பிட்டு வாங்க. எங்க கூப்பிடுறது? வெளியில போய் கூப்பிடுங்க. வெளியில போய் சீராள தேவா, சீராளா 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 கூப்பிடுறாங்க. ஐயோ, ஒரு வரல இப்படி சாப்பிட மாட்டாரு, நம்ம பாவத்துக்கு நம்ம காரணமாயிருவோமே, குழந்தை வரமாட்டான் இல்லையா? அவன் சொல்றதுக்கு வேண்டி கூப்பிட்டுக்கலாம். சீராளா சீராளன்னு போனா அந்த எந்த குழந்தை அந்த அறுபட்டு மாமிசமாய் போனதோ அம்மான்னு ஓடிட்டு வருது. ஏ வர இந்த தாய் அப்படி கட்டி அணைத்து இப்பொழுது முத்தம் அளிக்கிறது. அப்பொழுது எச்சில், இப்பொழுது குழந்தை தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு வர தந்தைக்கு ஆனந்த கண்ணீர். சீராளா இங்கே தான் இருக்கியாப்பா, நான் தான் உன்னை வெட்டிட்டேனே, நான் தான் உன்னை வெட்டி கொண்டுட்டேனே, சமைச்சு அங்கே தலை அங்கே தான் இருக்கு, இப்போ தான் பார்த்தேன், நான் தானே செஞ்சேன், வேற செஞ்சாலும் நான் தான் செஞ்சிருக்கேன், அம்மா அப்பா செஞ்சிருக்கேன், எங்கப்பா போறேன் அப்படின்னா வந்து உள்ள வந்து வா கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னா. இதை விட சந்தோஷம் உலகத்தில் என்ன கிடைக்கும் தாய் தந்தையர்களுக்கு? ஏன் வந்து பார்க்குறப்போ இலை இருக்கு, சாப்பாடு இருக்கு, வந்தவருக்கு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தெரியுது சிவன் பார்வதி அதோட முருகப்பெருமான் ஒரு சோமசுந்தர கடவுள் முருகப்பெருமான், சரியா? எல்லாம் வளம் பெற்று வாழ்க. இப்படி ஒரு தாய் தந்தையரா, சே, இப்படி ஒரு சிவனடியார் இந்த உலகத்தில் தேவர்கள் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த தேவனும் இருக்க மாட்டாங்க. இந்த குடியில பிறந்த பரஞ்சோதியார், அதனால தான் சொல்லியிருக்காரு பெரிய தொண்டர் கிடையாது, நான் சிறு தொண்டர் சிறு தொண்டர் சிறு தொண்டர். ஆமாயா, நீ சிறு தொண்டர் ஐயா, எவ்வளோ செஞ்சாலும் கூட நான் செஞ்சேன் நீ சொல்லலை பார்த்தியா, நான் சிறியேன்யா, நான் ஒன்றும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு தற்பெருமை பேசாத ஒருவன் இந்த உலகத்தில் இருக்காருன்னா நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லையா, சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய. அதனால நீங்க வாங்க, ரிஷப வாகனத்தில் ஏறுங்க. சிறு தொண்டரும் திருவெங்காட்டு நங்கையும் என்னுடைய மகன் சீராளனும் யாரை கூட்டு போற? சந்தன தாதையை கூப்பிடு, பணிப்பணி வேலைக்காரி கூப்பிடு. 4 பேர் ரிஷப வாகனத்தில் வரும்போது ஏறுறாங்க. அங்கே முருகப்பெருமான் பார்வதி சிவன் அப்படியே காட்சி கொடுத்து அதெல்லாம் இன்னைக்கிலிருந்து நீ சிவ கணத்துக்கு தலைவர். சிறு தொண்டரே, உன்னுடைய மனைவி இந்த நங்கைக்கெல்லாம் தலைவர், உன்னுடைய மகன் சிவபக்தன், உங்களுக்கெல்லாம் இத்தனை நாள் உதவி செய்த இந்த தாதி சந்தன தாதி ஒரு பணிப்பெண்ணாக எல்லாருக்கும் பணியாற்றுவார் தேவர் உலகத்தில். இத்தனை குடும்பம் இத்தனை பக்தியை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அருளாசி கொடுத்து மனமுகந்த ஏற்று சொர்க்கத்தை அடைகிறாங்க. இதல்லவா சிவபக்தி, இதல்லவா உண்மையான எண்ணம், இதெல்லாம் வாக்கு தவறாமை. ஒரு பட தளபதியாக இருந்த அவன் எப்படி சிவபக்தனாக மாறினான்? பல்லவ மன்னன் வியந்து போனான். அந்த சிறு தொண்டரா எனக்கு இந்த வெற்றியை வாங்கி கொடுத்தா, அவன் இல்லைன்னா இந்த நாடு இல்லை,
என்னுடைய மூதாதையர்களும் அழிந்து விடுவார்கள். ஆனால் இரண்டாம் புலிகேசியை வென்று வாதாபியை வென்று தந்தார் அல்லவா, அந்த சிறந்த ஒரு படைத்தளபதி. தொழிலுக்கு தொழில், பக்திக்கு பக்தி, முக்திக்கு முக்தி, எல்லாமும் சேர்ந்துச்சு. அந்த உடனே சிவாய நமம் என்று போற்றி இன்றைய நாள் இந்த பிரதோஷ நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து இங்கே கலந்து சிறப்பித்து பஜனை பாடல்கள் அபிஷேகம் பார்த்து ஒரு சிறிய நான் சொன்ன இந்த மந்திரம் என்பதை விட நமச்சிவாய் மந்திரத்தினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொண்டோம். இந்த சிறப்பான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த திரு சிவராஜ் அவர்களுக்கும் திருமதி வசுமதி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.